நேற்று பருப்பு முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சுட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் மீதியாச்சு. சரி இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன தொட்டுக்க செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறப்ப இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கரண்டி ஆம்லேட் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றினேன். அது கூட கழுவுன முருங்கைக்கீரை ஒரு பிடி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். துருவின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி தனியாக வச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு இந்த கலக்கின முட்டையை அப்படியே ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க. மறுபடியும் ஒரு அரை கரண்டி எடுத்து ஊற்றுங்க. மேலே எலும்பி வரும். இது மேலே எலும்பி வர்றப்ப ஜீரகம் மிளகு நல்லா பொடிச்சிட்டு அதையும் மிளகு அப்படியே தூவி விடுங்க. இதில் ஜீரகம் ரொம்ப முக்கியம். நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை தூவி விட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓரம் அப்படியே ஒட்டாமல் வரும். நம்ம வடை கம்பினால் அப்படியே திருப்பி போடுங்க. அழகாக திரும்பிக்கும். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. நல்லா வெந்துடும். ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். நல்லா வெந்த பிறகு அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான டிஷ். இது வந்து சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.